ஸோ மைனாரிட்டி ரூலிங்கில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து டி தான் ஜெயிச்சிருக்காரு 200 ஓட்ஸ் வாங்கி. ஏபிசியை வந்து 10 ஓட் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிருக்காரு, ரூலிங் பார்ட்டி ஆகிட்டார். பட் ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசி இந்த 3 பேருக்கும் இந்த 3 பார்ட்டிக்கு ஓட் பண்ணதும் இந்த 800 பேர் தான். இந்த ஏபிசிக்கு ஓட் பண்ணவங்க டி பிடிக்காம தான் இந்த 3 குரூப்ஸ்க்கு ஓட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஆக்சுவல் ப்ராப்ளம் இந்த 3 பேரையும் சேர்த்தா 570 பேர் இருக்காங்க. இந்த 3 பேருக்கு ஓட் பண்ணவங்க 190. ஸோ இந்த 570 பேருக்கும் இந்த டி ரூலிங் பண்ணுறது டெஃபினட்டாக பிடிக்காது. ஸோ இப்படி இருக்கும் போது இந்த டியோட ரூலிங் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஒருத்தங்க ரூல் பண்ணுறதே பிடிக்கல, ஆனால் நம்மளை ஒருத்தங்க ரூல் பண்ணுறாங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ அதே மாதிரி தான் இந்த கவர்மெண்ட்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மைனாரிட்டி ரூலிங் வேலைக்கு ஆகாது. இதில் என்ன கான்ஸ்பிரசின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரூலிங் எப்படி வரும், மைனாரிட்டி ரூலிங் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்டர் வித் மணி, காசு கொடுத்து ஓட்டு போட வைக்கிறது, கன்செஷன்ஸ் அண்ட் ஃப்ரீபீஸ், இலவசமாக பொருட்கள் கொடுக்கறது, மிக்சி, ஃபேனு, இந்த மாதிரி கரெக்டாக டார்கெட் பண்ணி யார் கொடுத்தா ஓட்டு வருன்றதை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறது, அவங்களோட அந்த குரூப் ஆஃப் ஓட்டை வந்து வாங்குறது. அண்ட் ஃபேக்கிங் ஓட் வந்து நம்ம இந்த சர்க்கார் மூவியில் பார்த்துருப்போம். விஜய் வந்து எங்கேயோ இருப்பார், அங்கேருந்து கஷ்டப்பட்டு ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி ஓட்டு போடணுன்றதுக்கே அவர் நாட்டுக்கு வந்து போல் பூத்தில் வந்து லைன்லலாம் நின்று ஓட்டு போட வரும்போது அவர் டேர்ன் வரும்போது கடைசியில் பார்த்தா அவர் ஓட்டை வேற எவனோ போட்டிருப்பான். ஸோ அந்த மாதிரி நடக்க நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரியாலிட்டிலையும் அந்த மாதிரி நடக்கிற நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்டு நம்ம நினச்சிட்ருப்போம் நம்ம யாருக்குமே ஓட்டு போடாமல் இருக்கிறதும் தப்பு தான். ஸோ நம்ம யாருக்குமே ஓட்டு போடல, இங்கே யார் கரெக்டாக இருக்காங்க, பேசாமல் யாருக்குமே ஓட்டு போடாமலே இருந்துடலாம் சொல்லிட்டு வீட்டிலே உட்காந்துட்ருப்போம், போலிங் பூத்து பக்கமே போகாமல். பட் ஆனால் நம்ம வீட்டில் உட்காந்துருக்கிற அதே நேரத்தில் நம்ம ஓட்டை வேற எவனும் போட்டுட்டு போயிடுவான். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிற பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த டெமோக்ரஸியில். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகும். இந்த கவர்மெண்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஸ்ட்ராங்கான லெஜிஸ்லேஷனாக பாஸ் பண்ண முடியாது அந்த கவர்மெண்ட்னால. அண்ட் ஆப்வியஸாக மைனாரிட்டி பீப்புள் மெஜாரிட்டி பீப்புளை ரூல் பண்ண போகிறாங்க. ஸோ பீஸ்ஃபுல்லான ரூலும் இருக்காது, நிம்மதியாக யாராலையும் ரூலே பண்ண முடியாது, வாழவும் முடியாது அந்த கவர்மெண்ட்டில். அதனால தான் நியூ ஓட்டிங் சிஸ்டம்னு ஒன்று வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் செலெக்ஷன் இங்கேயும் இருக்குது. நம்மளுக்கு பிடிச்சவங்கள நம்ம ஓட் பண்ணி செலக்ட் பண்ணலாம் லீடராக. அதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ரிஜெக்ஷனும் இங்கே இருக்குது. பட் ஆனால் இங்கே இல்லை. ஃப்ரீடம் ஆஃப் ரிஜெக்ஷன் என்னென்னா, நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளை யார் ரூல் பண்ணணுன்றதை முடிவு பண்ணுறோமோ அதே அளவுக்கு நம்மளை யார் ரூல் பண்ணக்கூடாதுன்றதையும் முடிவு பண்ணுற அத்தாரிட்டி நம்மளுக்கு இருக்குது. பிகாஸ் கவர்மெண்ட் இஸ் ஃபார் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஆஃப் த பீப்புள். அண்ட் இந்த மாதிரி செலக்ட் ஆகிற மெத்தடில் கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி தான் ரூல் பண்ணுவாங்க. அண்டு பீஸ்ஃபுல்லான லெஜிஸ்லேட்டரும் பார்லிமெண்ட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு, இந்தியா ஆஸ் அ சிங்கிள் நேஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்காக தான். அண்டு வில்லேஜஸ் வந்து பஞ்சாயத்து ரூல் பண்ணுவாங்க. அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் வந்து தாலுக்ஸ், டிஸ்ட்ரிக்ஸு, ஸ்டேட் லெவல்ஸ்லலாம் இருக்கும். அது அந்தந்த இடத்த வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் இருக்கும். அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வந்து ஒரு சர்க்கிள், இந்த ஒரு சர்க்கிளுக்கும் ஒருத்தங்களை அப்பாயிண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதனாலலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் கவர்மெண்ட் வரும். சிங்கிள் கவர்மெண்ட், சிங்கிள் டாக்ஸேஷன் சிஸ்டம், சிங்கிள் லா. இது வராமல் இருக்கும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ்ன்னு பார்த்துடலாம். இது வந்துச்சுன்னா கவர்மெண்ட் வந்து ஃப்ரீ ஆஃப் ப்ராப்ளம்ஸாக இருக்கும். பட் ஆனால் இது வராத போது டாக்ஸேஷன் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 12 ரூபா கொடுத்து ஒரு இடத்துல ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அதே பொருள் வந்து வேறு இடத்துல வாங்கும்போது 25 ரூபாவாக இருக்கும். மேபி வேறு ஸ்டேட்டில் வாங்கணுன்னா. இதுக்கு வந்து நல்ல எக்ஸாம்பிள் மண்ணுன்னு சொல்லலாம். மணல் வந்து ஒரு இடத்துல வாங்கும்போது ஒரு ப்ரைஸ் இருக்கும், அது வேறு இடத்துல வாங்கினா அதிக விலையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் போகிறதுக்காக தான் ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. ஒரே ப்ரைஸு, ஒரே டேக்ஸு எந்த இடத்துல வாங்கினாலும். ஆனால் பொருட்கள் பொறுத்து வந்து ப்ரைஸும் டேக்ஸும் மாறும். பட் ஆனால் வந்து ஒரு இடத்துக்கும் மாறாது. இப்போது சென்னையில் நம்ம இந்த பொருள் வாங்குகிறோம், இந்த விலைக்கு வாங்குகிறோம், இந்த டேக்ஸுக்கு வாங்குகிறோன்னா அதே பொருள் வந்து ஹைதராபாத்தில் வாங்கினாலும் அதே விலை தான், அதே டேக்ஸ் தான். ஸோ இதனால் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் இருக்காது எங்கேயுமே.
டேக்ஸ் டிஃப்ரென்சியேஷன் இருக்காது. நாங்கள் அதிக வரி கட்டுறோம், அவங்க கம்மியாக கட்டுறாங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவும் இருக்காது. எல்லாருக்குமே சிங்கிள் டேக்ஸேஷன் சிஸ்டம் அண்ட் லா சேம். இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா சேம் லா இருக்கும். அப்படி ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிறது வந்து, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து யூபியில் ஒரு ரேப் கேஸ் பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்டாக நடந்தது. அந்த இடத்துல வந்து போலீஸ் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைட் பண்ணாமல் ரேப் கேஸுக்கு விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் இங்கே வந்து தமிழ்நாட்டில் டெஃபினட்டாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவோம். இது ஒரு எக்ஸாம்பிள். ஒரு இடத்துக்கும் லா வந்து எப்படி மாறுது அப்படின்னு. ஒரு கேஸுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஸ்டேட் வைஸே இருக்கும், டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். பட் ஆனால் சென்ட்ரலுக்கு கீழே வரும்போது எல்லா இடத்துக்கும் ஒரே லா தான். இங்கே ஒருத்தர் தப்பு பண்ணுறான், இங்கே ஒருத்தன் மர்டர் பண்ணுறான்னா இங்கேயும் அதே தண்டனை தான். இல்லை வெளியூரில் போனால் அங்கேயும் அதே தண்டனை தான். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் ஒருத்தன் வந்து திருடுறானா, சென்னையில் திருடி மாட்டினானா அதே தண்டனை தான். அதே மாதிரி அவன் டெல்லியில் திருடி மாட்டினானா அதே தண்டனை தான் அவனுக்கு. ஸோ பனிஷ்மெண்ட் வந்து வேரி ஆகாது. அண்ட் இதை தவிர்த்து வந்து இந்த மாதிரி இப்போ ஒரு சிங்கிள் சிஸ்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து அந்த சிங்கிள் சிஸ்டமுக்கு கீழே இருக்கிற சிட்டிசன்ஸ்க்கும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கணும். எவ்ரி சிட்டிசன் மஸ்ட் டேக் அப் சர்டன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஈச் சிட்டிசன் மஸ்ட் அனலைஸ் அ ப்ராப்ளம் அண்ட் கிவ் அ ஃபைன் சொல்யூஷன் ஃபார் இட். ஒருத்தங்களும் ஒரு ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற சொல்யூஷனை கொடுத்துடணும். எல்லாருமே சில்ட்ரனை மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எஜுகேஷனும் ப்ரொவைட் பண்ணணும். வயசானவங்கள சப்போர்ட் பண்ணணும். முடியாதவங்க, டிசேபிள் மென்டலி ஆர் ஃபிசிக்கலி, அவங்களையும் சப்போர்ட் பண்ணணும். மேரேஜ் ஆஃப் எலிஜிபிள் மென் வித் சூட்டபிள் உமன் சொல்கிறாங்க. இது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க ரொம்ப பணக்காரங்களாக இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஏழையாக இருக்கிற ஒருத்தங்களை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, ஒரு விமனை மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பணக்காரர் வந்து எல்லா விதத்துலேயும் அந்த விமனை பார்த்துக்க முடியும். ஸோ இஃப் ஹி ஹாஸ் த கான்ஃபிடென்ஸ் they both can get married. பட் ஆனால் ஒருத்தர் வந்து ரொம்ப ஏழையாக இருக்கார், அவரால் பார்த்துக்க முடியாத ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற போது, பட் he is in a process of elevating himself, இம்ப்ரூவ்மெண்ட்டில் அவர் வந்து ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்காருன்ற போது, இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கப்புறமா அவர் லைஃப்பில் அவர் மேரேஜ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே அந்த அவசரம் வந்து தேவையே இல்லை. ஏன்னா அது ஒரு பேர்டன் ஆகிடும். இப்போ அவர் மேரேஜ் பண்ணிட்டு அப்படியே அவரோட இன்கம் அவருக்கு இல்லாத போது அவர் எப்படி வந்து ஃப்யூச்சரில் அவரோட ஃபேமிலியை வந்து பார்த்துக்க முடியும்? ரொம்ப டிஃபிகல்ட்டான கடன் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுதான் அவங்க மீட் பண்ணுறாங்க. அண்ட் எசென்ஷியல் ரிச்சுவல்ஸ் அட் ரிக்வயர்ட் பிளேஸ் அண்ட் டைம் சொல்கிறாங்க. எந்தெந்த சம்பிரதாயமோ ரிச்சுவல்ஸோ மேபி பண்ணணுமோ அதை மட்டும் தான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காது குத்து விழா அப்படின்றது நடத்துகிறாங்க ஒரு சர்டன் ஏஜில். அது நடத்துகிறாங்க, அது ஒரு நீடுனா அதை நடத்தலாம். அதே மாதிரி இப்போது அனிமல் சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணுறாங்க. அது அவசியமே கிடையாது. ஒரு மாஸ் ஆஃப் அனிமலை வந்து ஒரே பிளேஸில் நிற்க வச்சு எல்லோரும் பார்க்கும்போது கொலை பண்ணுறதுன்றது வந்து இட் இஸ் நாட் ஈவன் நெசசரி. அண்டு மூவிங் டுவர்ட்ஸ் ஃப்யூச்சர், இதே மாதிரி இப்போது இந்த இடத்துல வந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே ஃபாலோ அப் பண்ணிகிட்டே வந்தோன்னா இது எல்லாமே வந்து காமன் ஆகிடும் ஒரு சர்டன் டைமில். நம்ம எப்படி இப்போ வந்து ஸ்கூல் படிக்கிறோம், ஸ்கூல் முடிச்சோன்னே காலேஜ் போகிறோம், காலேஜ் முடிச்சோன்னே ஒர்க்கு, மேரேஜ், இந்த மாதிரி ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறோமோ இதே மாதிரி எல்லாருமே இந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சொசைட்டிக்கு காமன் ஆகிடும் இது. அதே மாதிரி ஹெரிடிட்ரி ஓனர்ஷிப்லாம் வந்து அபாலிஷ் ஆகிடும், டிமினிஷ் ஆகிடும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது என் வீடு இருக்குது, சொந்த வீடு. பக்கத்து வீடுக்காரர் இருக்கார், அவரும் சொந்த வீடு தான் வச்சுருக்காரு. இப்போது நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பக்கத்து வீட்டுக்காரர் வந்து அந்த ஸ்பேஸில் வந்து காம்பவுண்ட் ரைஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கேஸ் கொடுக்கலாம். இது இல்லை, இது வந்து இந்த ஸ்பேஸ் வந்து என்னோடய இடம், என் வீடு இன்னும் 3 ஃபீட் வந்து வருது, நீங்கள் எப்படி என்னோடய இடத்துல வந்து போடலாம். உடனே அவர் அதுக்கு டிஸ்பியூட் வந்து ரைஸ் பண்ணலாம். உடனே வந்து கவர்மெண்ட்லேருந்து வந்து இடத்த அளப்பாங்க, ஒரு பெரிய ப்ராப்ளம் போகும், அதுக்கு பிரைப் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சிங்கிள் காம்பவுண்டுக்கே நடக்குதுன்னா இடத்துக்கு அப்புறம் மற்றதுக்கெலாம் சொல்லவே தேவையில்லை. ஸோ இதெல்லாம் வந்து ஹெரிடிட்ரி ஓனர்ஷிப்னால் தான் வருது. இப்போ எதுவுமே யாருக்குமே இல்லை, எல்லாமே எல்லாருக்கும் சொந்தமாகிடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போது வீடு வந்து சப்போஸ் இப்போ நான் இருக்கிற வீடே வந்து கவர்மெண்ட் தான் ஓன் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் ஒரு காம்பவுண்ட் ரேஸ் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ரேஸ் பண்ணனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் இந்த வீட்டில் இருக்கேன், ரேஷன் கார்டு காமிக்க போகிறேன், இந்த வீட்டில் தான் நான் இருக்க போகிறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
நான் அதுக்கு வந்து ஹவுஸ் டேக்ஸும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் அதுக்கு வந்து நான் ஹவுஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நான் எதுவும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கவர்மெண்ட் அதெல்லாம் பார்த்து கூட எனக்கு தங்குற இடம் கொடுத்துச்சு, நான் தங்குறேன். ஸோ இவ்வளோ தான். ப்ராப்ளம்ஸ்லாம் அவ்வளோ ரைஸ் ஆக போகிறதே கிடையாது. சோஷியல் ஓனர்ஷிப் தான் ஃப்ளரிஷ் ஆக போகுது. அண்ட் எக்ஸ்பென்சஸ் இன் ரெஜிஸ்ட்ரேஷன், ஜுடிஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து அவசியமே இருக்காது. இப்போ நான் இந்த வீடு என்னோடதாக இருந்தால் தான் நான் இதுக்கு இப்போ நான் ஒரு வீடு வாங்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு பட்டா போடணும், அதுக்கு காசு செலவு, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு காசு செலவு பண்ணணும், இந்த வீடை வாங்குறதுக்கு காசு கொடுக்கணும், லட்சமாக கோடியாக. ஸோ இதெல்லாம் தான் தேவை. ஸோ இதுவே இப்போது நான் இந்த வீட்டோட ஓனரே கிடையாது, யாருமே எதுக்குமே ஓனர் கிடையாதுன்னா மணி எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகிடும். நீடுக்கு மட்டும் மணியை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ த ஃபைனல் மூமெண்ட், நம்ம ஓட் பவரை வந்து நம்ம ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணோன்னா தான் இது எல்லாமே நடக்கும். பட் ஆனால் இது எல்லாமே நடந்து கூட எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸ்லாம் வந்து லெஸ் இன்ஃபார்ம்டு, இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு, எமோஷ்னல் பீப்புள் கையில் போச்சுன்னா அவுட்கம் லாஸு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வில்லேஜில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, ஒரு லீடர் இருக்கார். இங்கே வந்து எந்த கனெக்ஷனும் இல்லை, எதுவுமே இல்லை. ப்ராப்பர் வாட்டர் கனெக்ஷன் இல்லை, ப்ராப்பர் எலக்ட்ரிசிட்டி இல்லை, ரிசோர்ஸஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஃபெசிலிட்டிஸ்லாம் கம்மியாக இருக்குது, மார்க்கெட்லாம் ரொம்ப தூரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ரோடெலாம் ப்ராப்பராக இல்லை. பட் ஆனால் இங்கே பக்கத்தில் ஒரு சிட்டி இருக்குது, இங்கே வந்து எல்லாமே இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த குரூப் ஆஃப் பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்க, சேர்ந்து அந்த லீடருக்கு வந்து ஓட் பண்ணி அவரை ஜெயிக்க வைப்பாங்க. இந்த லீடர் என்ன பண்ணுவார், 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று, இவ்வளோ நாள் இந்த மாதிரி பண்ணதுக்காக இவங்க ஊருக்கு மட்டும் எல்லா நல்லதையும் செஞ்சுட்டு மற்றவங்களெல்லாம் விட்டுருவார். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாகி இதெல்லாம் பண்ணுவார். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இவர் வெளியே வந்து இங்கே போய் செட்டில் ஆகிடுவார், மக்கள் அப்படியே இருக்க வேண்டியதான். ஸோ இதுதான் இந்த 2 பாசிபிலிட்டி. ஸோ இதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் போய் முடியும். இதை ப்ரிவெண்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்ட் ரூலர்ஸு, ரிச் பீப்புள், டெக்னோக்ராட்ஸு, சோஷியலி கான்ஷியஸ் ஸ்காலர்ஸ்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து தே ஷுட் ஸ்ட்ரைவ் ஹார்ட் டு பிரிங் அப் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கேபிட்டலிசம் மட்டும் டெஃபினட்டாக வந்து ரொம்ப இன்அப்ராப்ரியேட். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டலிசம்னால வந்து நிறையா ஒரு வாரே ரேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ that's all for the voting rights. Hope you all understood. நான் என்னோடய நோட்ஸை நான் பிடிஎஃப் ஆன் பண்ணுறேன், புரியலனாலும் கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன்.